ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஒரு 1 hour கூட கொடுக்க வேண்டாம். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை 7:30 மணி 8 மணிக்கு அனுப்புறோம்னா நீங்க சமைக்கிறது வந்து 6 o'clock ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5:15க்கு எழுந்துக்கோங்க. ஒரு half an hour make it a point minimum 30 to 40 minutes a day for yourself. It can be 10 minutes of just sitting alone and meditating to calm yourself, இல்ல to work out, walking, jogging, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் strength training ஓட, especially after 40. ஏன்னா இப்போ நிறைய நாங்க early menopause பார்க்குறோம். அதுதான் பிரச்சனை. Estrogen they are losing weight. அதனால தான் incidence of heart diseases வருது. 1, prioritize. First half an hour in a day at least make it for yourself. Number 2, ஏதாவது health issue இருக்கு, either periods related issue, இல்லனா உங்களுக்கு வந்து menstrual cramps, இல்லனா உங்களோட breast examination, எவ்வளவு பேர் அது கூட பண்றது இல்ல. என்னோட சர்க்கிள்ல 30 to 35 குள்ள I have more than 7 people who have been diagnosed with breast cancer within the age of 35. நமக்கு எல்லாருக்கும் கேன்சர்னா 60 65 வயசுல தான் வரும்னு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு செக்அப், எதர் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ ரெகுலர் ஒரு இவாலுவேஷன். ஏன்னா உங்களோட யூட்ரஸ் மவுத்தோட கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் ஆகட்டும், இல்லனா வந்து யூட்ரைன் கேன்சர் ஆகட்டும், இல்ல ஓவேரியன் கருமுட்டைப்பையோட கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், யூ cannot diagnose without an ultrasound. என்னன்னா symptoms are the same. இப்போ நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் ஒபிசமா இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கும். நம்மளுக்கு சிசேரியன் பண்ணதானே வயிறு பெருசா இருக்கு, இல்ல எனக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கு. யாருக்கு தெரியும் கர்ப்பப்பை வாயோட கேன்சர் எக்ஸசிவ் ப்ளீடிங் இஸ் ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ். அது நம்ம டாக்டர் கிட்ட போய் 40 இயர்ஸ்க்கு மேல அந்த பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் எடுக்கல, இல்ல நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு கருப்பையில நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்குன்னு தெரியல, முட்டைப்பையில இருக்குன்னு தெரியல, ரெகுலர் செக்அப் இஸ் a must. ஐ திங்க் நம்மளோட ஹெல்த் ஒரு 40க்கு மேலனா ஒரு பேரலா போறது இல்ல. குழந்தைங்க அப்பதான் டீனேஜுக்கு வருவாங்க, அப்பதான் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகும். கேரியரும் அப்படிதான் இருக்கும், நம்ம ஹெல்த்தும் அதே டைம்ல தான் பிக்கப்பும் ஆகும். ஐ திங்க் 1, me time, 2, self examination, 3, not delaying to see the doctor. I think இந்த 3 விஷயம் உமனுக்கு ஒண்ணு பிரச்சனை இருந்தா இமிடியேட்டா நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து வரணும். நம்ம இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவர் ஊர்ல இருந்து வந்து எவ்வளவு பேர் என்கிட்ட டிலே பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க, நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அவருக்காக வந்து பாக்குறது இல்ல. டாக்டர்ங்களை பாக்குறதுக்கும் பயம். இப்போ வந்து புதுசா நம்ம முன்னாடி காலத்துல இருந்தது, நம்மளுக்கு அவ்வளவு அவேர்னஸ் இல்ல. கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய் பிரிவென்ட் பண்றதுக்கு HPV வேக்சின் ஒன்று இருக்கு. அந்த வேக்சின் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது கொடுக்க வேண்டிய டைம் வந்து 11 வயசு, 11 வயசுலேருந்து 14 15 வயசு. அதாவது உங்களோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வரதுக்கு 5 வருஷம் முன்னாடி அந்த வேக்சினை நம்ம கொடுத்தாதான் அதோட எஃபெக்டிவ்னஸ் அதிகம். இப்போ நம்ம டெலிவரி ஆகி 2 குழந்தை இருக்கு, இப்போ வந்து போட்டுக்கலாமா, நீ போட்டுக்கலாம், வேக்சின்னால உனக்கு கெடுதல் வராது. ஆனால் அதோட எஃபிகசி அவ்வளோ இல்லை. அதோட மேக்ஸிமம் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீ அந்த டீனேஜ் பருவத்தில் கொடுக்கறது தான். அப்போ தான் உனக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சரை ஆல்மோஸ்ட் அந்த HPV வைரஸை ப்ரிவென்ட் பண்ணுறது மோர் தென் 90% ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதோட அவேர்னஸ் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனால் இப்போ டாக்டர் கிட்ட கேட்க போனால் எல்லா டிடிக்கு வருவாங்க, அடிப்பட்டாலே டிடி போட்டுறோம். ஆனால் யாருக்கும் HPV பற்றி தெரிய மாட்டேங்குது.